வெல்கம் டு அகர முதல ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, சார் டெஸ்ட் பேட்ச் போகிறேன்னு சொன்னீங்களே, எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? ஏப்ரல் மாதம் டெஸ்ட் பேட்ச் என்றைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, ஓகேங்களா, கரெக்டாக 10 நாள் இருக்குது. ஸோ ஏப்ரல் 10 வியாழக்கிழமை நம்ம டெஸ்ட் பேட்சை ஆரம்பிக்க போகிறோம். அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இன்னொரு முக்கியமானது ஆஃப்லைனில் உள்ளவங்களுக்கு, ஓகேங்களா, நம்ம ஊர் சைடு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வியாழக்கிழமை ஃபஸ்ட்டு காலையில் ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எல்லோரும் அட்டன் பண்ணலாம், எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம்னால் என்ன, அதை எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும்னா படிக்கக்கூடாது, எப்படி அதை நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி 3 மாதம் எப்படி நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக உட்காந்து அதை படிக்கிறது, எவ்வளோ மார்க் எடுத்தால் கிளியர் பண்ணலாம், லாஸ்ட் எவ்வளோ கட் ஆஃப், இனிமேல் எவ்வளோ கட் ஆஃப் வரும், அப்போ என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி குரூப் 4 எக்ஸாம் பற்றி ஓவராலாக நம்ம ஒரு டெமோ கிளாஸாக குரூப் 4 என்னென்ன அப்படின்றத பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ப்ளஸ் அதோட முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம ஒரு டெமோ கிளாஸாக எடுக்க போகிறோம், சரிங்களா. ஸோ காலைல ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மதியம் இந்த ஷெடியூலில், ஓகேங்களா, இப்போ நான் ஷெடியூல் காட்ட போகிறேன். இந்த ஷெடியூலில் ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்கும், சரிங்களா. இதையும் எல்லாருமே ஃப்ரீயாக எழுதிக்கலாம், ஓகேங்களா. இதையும் எல்லாருமே ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அது ஆஃப்லைனில் இங்கே நேரில் வர்றவங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் காலையில் ஃப்ரீயாக கிளாஸே அட்டன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக டெஸ்ட்டே அட்டன் பண்ணிப்பாங்க. டெஸ்ட்டு ஏன் சார் ஃப்ரீயாக அட்டன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஓஎம்ஆர் சீட்டை எப்படி யூஸ் பண்ணணும், ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா ஓஎம்ஆர் சீட்டில் ஃபோட்டோவும் சரி ரெஜிஸ்டர் நம்பரும் சரி அதுவே வந்துடும், ஓகே, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் நமக்கு அந்த புக்லெட் நம்பரை எப்படி ஷேர் பண்ணணும், ஓஎம்ஆர் சீட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், போல எதெல்லாம் பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எப்படி ஹேண்டில் பண்ணணும், தெரியாத கொஸ்டின் எப்படி ஷார்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லா விஷயமே நம்ம ஓஎம்ஆர் சீட்டை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருவோம். அதுக்கு டெஸ்ட் எழுத சொல்லுறோம், சரிங்களா. ஸோ டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆஃப்லைன் கிளாஸுக்கும் ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா. இல்லை சார் நான் இப்போ டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆல்சோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கூட வந்துடும். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க, ஓகேங்களா. இல்லை சார் நான் கிளாஸ் வேணாம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டெஸ்ட் அந்த கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், செகண்ட் டெஸ்ட் நீங்கள் அப்படியே ஆஷோலாம் நீங்கள் கலந்துக்கிட்டு ஜாயின் பண்ணி கலந்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. அதனால் வியாழக்கிழமை ஆஃப்லைனில் வர்ற மாதிரி இருந்தால் யாராக இருந்தாலும் நேரில் வாங்க, எல்லாருக்குமே என்ட்ரி ஃப்ரீ தான், ஓகேங்களா. எல்லோரும் வாங்க, என்னென்ன டவுட்டோ எல்லாமே கொண்டு வாங்க, எல்லாமே கிளியர் பண்ணுவோம். காலைல ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கிளாஸ் தான் இருக்கும். மதியம் ரொம்ப நேரம் கிடையாது, 11 மணிக்கு ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. அதாவது ஒரு 9 to 11 உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு டெமோ கிளாஸாக இருக்கும். 11 மணிக்கு டெஸ்ட் இருக்கும், சரிங்களா. டெஸ்ட்டை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், அதோட எல்லா தமிழ், ஜிஎஸ், ஆப்டிடியூடு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துரும். எப்படி கொஸ்டின் நீங்கள் அப்ரோச் பண்ணணும், ஒரு கொஸ்டின் என்ன ஆன்சரு, அந்த ஆன்சர் மட்டும் அந்த ஆன்சரோட ரிலேட்டடாக உள்ள வேறு என்ன ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த டாபிக்ஸ் வேறு எதாவது எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன்லேயே போயிடும், ஓகேங்களா. உங்கள் டெஸ்ட்டு 2 மணி நேரம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1.5 மணி நேரம் குறையாமல் எக்ஸ்ப்ளனேஷன் நடக்கும். ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷனில் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது தான் உங்களுக்கு அது ஈஸியாக ஞாபகம் வரும். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம படிக்கிறத விட ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது அதை கேட்போம், பார்த்தீங்களா, அதான் எக்ஸாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரியே நிறைய கொஸ்டின் வரும்போது நம்ம கேட்டதை வச்சு நம்ம கொஸ்டின் நம்ம ஆன்சரை போட முடியும் எக்ஸாமில். அது நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ தான் எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது, இதில் இவ்வளோ தகவல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அது இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை ஃபுல்லாக ஃப்ரீ தான், ஃபுல்லாக அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், இல்லையா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம், ஓகேங்களா. சார் ஃபஸ்ட்டு டெஸ்ட் யார் வேணால் எழுதிக்கலாம்னு சொன்னீங்களே, அது ஆஃப்லைனில் மட்டும்தானா இல்லை ஆன்லைன்லேயே உண்டுனா? ஆன்லைன்லேயே உண்டுங்க, ஓகேங்களா. ஆன்லைன்லேயுமே யாருக்காவது கொஸ்டின் வேணும் சார், நான் ஃபஸ்ட்டு எழுதி பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அனுப்புவோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் அனுப்பிட்டா போதும், நாங்களே உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பிடுவோம். டெஸ்ட்டு முடிஞ்சவொன்னே அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு நாங்கள் அனுப்பிடுவோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே செகண்ட் டெஸ்ட்லேயும் கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி ஃபஸ்ட் டெஸ்ட்டு யார் வேணால் அட்டன் பண்ணி எழுதி பார்க்கலாம், எல்லாருக்குமே கொஸ்டின் உண்டு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் ஷெடியூல் பார்த்துருவோம், சரிங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 10ஆம் தேதி டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழில் அழகு 1 நம்ம சிலபஸ் டாபிக் இருக்குல்ல, தமிழில் சிலபஸில் அழகு 1 இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுலேருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த அழகு 1 அப்படின்னு டாப்பிக்கில் எல்லாமே, ஓகேங்களா. புக்கில் புது புக்கும் சரி பழைய புக்கும் சரி சிறப்பு தமிழ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா புக்குலேருந்து மொத்தமாக நம்ம கலந்து வரும். ஸோ அதுலேருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ், ஓகேங்களா. ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் டாபிக், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு அறிமுகம், அரசியலமைப்புனா எப்படி, அதோட சிறப்புகள் என்னென்ன, அதோட முகவர் என்ன, அரசியலமைப்போட மூலங்கள் எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம், அரசியலமைப்பு பகுதிகள்லாம் என்ன, அட்டவணைகள் என்ன, தேசிய சின்னங்கள் என்ன, மாநில சின்னங்கள் என்ன, இதை ஃபுல்லாக அதாவது சரத்து 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கோ எல்லாமே இந்த டெஸ்ட்டில் கொண்டு வந்துடும், ஓகேங்களா. ப்ளஸ் அதோட அழகு 6 அப்படின்னு சொல்ல போகிறோம். நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல, அதில் அழகு 6 வரும். அதில் உள்ள சுயமரியாதை இயக்கம், ஈவேரா, அப்புறம் நீதி கட்சி, இந்த 3 டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஃபுல்லாக கொஸ்டின் இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா
இப்போ உள்ள சிலபஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டு வரலாறு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் இந்த 3 டாபிக் முக்கியம். இதை 3 நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே வச்சுட்டோம். ஓகேங்களா? அதுக்கு நடப்பு நிகழ்வு எப்போ 2024 வருஷம் நவம்பர் மாதம் நடப்பு நிகழ்வு. சார் எக்ஸாம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி, நவம்பர் 2024 எக்ஸாமில் கேட்பேன்னா வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஏன்னா இப்போலாம் வந்து 6 மாதம் கணக்கு கிடையாது. 6 மாதத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டு 1 இயர் 1.5 வருஷம் உள்ள கல்வி கேட்குறான். அதனால நம்ம நவம்பரில் ஆரம்பிச்சிருக்கோம். இது மட்டும் கிடையாது, டெஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு 4-5 டெஸ்ட்டு போனதுக்கு அப்புறமா என்னென்னா 2024 முழுக்க நமக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு டெஸ்ட் இருக்குது. அது நம்மளே இங்கே பிடிஎஃப் கொடுத்துருவோம். நம்மளே வந்து 2024 நடந்த முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அதுலேருந்தும் டெஸ்ட் இருக்குது, அதுலேருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இதுதான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1வது டெஸ்ட்டு. இதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. சார் வந்து டேட்டு வந்து 10 நாள் போட்டிருக்கீங்க, வியாழன் டைம்லாம் கொடுக்கலையே. டைம் வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு முந்தின நாளே நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். எத்தனை மணிக்கு டெஸ்ட்டு, எவ்வளோ நேரம் டெஸ்ட்டு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஷெட்யூல்லே நம்ம வந்து இவ்வளோ கொஷின் அப்போல்லாம் போடும்போது அதுக்கு மட்டும் படிக்கிற மாதிரி யோசனை வச்சுருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எப்போ எக்ஸாம் என்ன போகிறீங்க, 3 மணி நேரம் 200 கொஷின், அதே கணக்கு பண்ணி நீங்கள் எப்பவும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ரிவிஷன் டெஸ்ட்லையும் ஃபுல் டெஸ்ட்லையும் கண்டிப்பாக 200 கொஷின். ஓகேங்களா? மாற்றம் இல்லை. யூனிட் டெஸ்ட்டில் சில கொஸ்டின் பேப்பரில் 200 கொஸ்டின் இருக்கும், சில 150 கொஸ்டின் இருக்கும். அதனால தான் இதில் மென்ஷன் பண்ணல, அதை முந்தின நாள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இதுதான் ஃபஸ்ட் டெஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட் பாருங்கள். பொதுத்தமிழில் அழகு 2 சொல்லகராதி. சொல்லகராதியில் நமக்கு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு வந்து அரசியலமைப்பில் இப்போ தான் பகுதி 1 ஆரம்பிக்கிறோம். சரத்து 1லேருந்து பகுதி 4A, அதாவது ஒன்றியமும் அந்த ஆட்சி பகுதியில் அப்படின்னு சொல்லப்படுற பகுதி 1லேருந்து நமக்கு அந்த பக்கம் கரெக்டாக அடிப்படை கடமையில் வரைக்கும் இதில் பார்த்துக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான டாபிக் 2021 முதல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி திட்டங்கள் புதிய அறிவிப்பு. ஓகேங்களா? 2021 மே மாதம் தமிழ்நாடு முதலமைச்சராக மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றார். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ 4 வருஷம் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 வருஷத்தில் அவர் கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம், அவர் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள், அறிவிப்பு எல்லாம் முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் இப்போ அதிகமாக எக்ஸ்டன் கேட்குறான். ஏன்னா இவங்க தான் கவர்மெண்ட் இருக்கிறனால இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்கறதுனால இந்த கவர்மெண்டோட ஸ்கீம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், விட்டுறவே கூடாது. இதை வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம், எக்கனாமிக்ஸில் கேட்கலாம், இல்லை தமிழ்நாடு திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்போகிற நமக்கு இந்த அழகு 5 இருக்குல்ல ஜெனரல் ஸ்டடீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் அதில் கேட்கலாம். ஸோ எல்லாமே வருன்றதுனால இதை முக்கியமாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம நோட்ஸ் நம்மளே கொடுத்துருவோம். நீங்கள் நம்ம நோட்ஸ் கொடுத்தாலும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வச்சு கிடைச்சா படித்து வச்சுங்க. ஓகேங்களா? இதிலே எனாஃபாக இருக்கும், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற நியூஸ் எடுத்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கும் 2வது டெஸ்ட்டுக்கும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14 4 நாள் கேப் இருக்குது. 4 நாள் ரொம்ப தாராளமானது. ஏன்னா இதில் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறவங்களும் எக்ஸாம் எழுதுவாங்க, ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கவங்களும் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் 4 நாள் அப்படின்றது யாராவது சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த டாபிக் படிங்க, வேறு ஏதாவது டாபிக் எடுத்து படிங்க. இல்லையா 4 நாள் ரொம்ப உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குது. இதை படிக்கிறதுக்கும் இதை எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் 4. இன்னொன்று பொதுத்தமிழில் இப்போ நம்ம வந்து சிலபஸ் யூஸாக போகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து எந்த புக்கில் இருக்கோ எல்லாம் தேடணும். எந்தெந்த புக்கில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து படிக்கணும், பழைய புக்கு புது புக்கெல்லாம். ஸோ அதனால் 4 நாள் டைம் கொடுத்துருக்கோம், அதனால் யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? அதுக்கு 3வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் அழகு 3 எழுதும் திறன் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். எழுதும் திறன் அப்படின்றதுல நமக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் நமக்கு வந்து பொதுத்தமிழில் முக்கியமான சிலபஸ் டாபிக் தான். அதுக்கப்புறம் அதோட மீசிமா மீப்போவான்னு சொல்லப்போகிற எல்சிஎம் HCF இது ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பாக நமக்கு வந்து ஆப்டியில் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நமக்கு பார்க்க போகிற எல்லா டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் நம்ம மினிமம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸில் அரசியலமைப்பு நம்ம ஏற்கனவே பகுதி 4 வரைக்கும் பார்த்துருந்தோமா. அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி அரசாங்கம், இது 3 முக்கியமான டாபிக். ஏன்னா பாலிட்டியை பொறுத்து நம்ம எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. இன்னொன்று நமக்கு பாலிட்டியில் 15 கொஸ்டின் கேட்குறாங்க இந்த எக்ஸாமில். ஸோ 15 கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க அப்படின்றனால நல்லா ஸ்கோர் பண்ணுற ஏரியா. அதனால தான் இதை முதல்ல முடிக்கிறோம் அரசியலமைப்பை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அது கூட அழகு 5ல் திமுக அரசின் முக்கிய திட்டங்கள். சார் மேலே தான் நீங்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தோட ஆட்சிகள் திட்டங்கள் அறிவிப்பு சொன்னீங்களே, இங்கே என்ன திரும்ப கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே நான் கொடுத்துருக்க திமுக அரசு அப்படின்றது மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது. 1969 எப்போ முதல்ல அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் திமுக ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் வந்துச்சோ அப்போலேருந்து அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி, அதுக்கப்புறம் வந்து கலைஞர் நிறையா டைம் வந்திருக்காரு, கலைஞர் அவர்கள் ஆட்சி, அதுக்கப்புறம் இப்போ உள்ள மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணி எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா நிறைய ஸ்கீம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் நடந்துச்சுல இப்போ பிப்ரவரி மாதம், அதிலே கூட பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கீம் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் வந்து 1996லேருந்து 2001 அந்த பீரியடில் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் கேட்டிருந்தாங்க. 1969 வந்து மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் அந்த கலெக்டர் நடத்துவாங்கள்ல, அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக குரூப் டியில் கேட்டது. ஸோ வந்து இப்போ உள்ளது தான் டிஎம்கே கவர்மெண்ட் தான் இப்போ இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த டிஎம்கே கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஸ்கீம் எல்லாமே கேட்குறாங்க.
ஸோ அதனால் அதை முக்கியமாக இதுக்கு நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் படிச்சுக்கங்க. அதில் ஓரளவுக்கு நம்ம எது முக்கியமாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவோம், அதை படிச்சுங்க. அதுலேருந்து அதிகமாக வரும், அதை தாண்டி வெளியே போக வாய்ப்பு இல்லை. பட் அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் 4வது டெஸ்ட்டு. ஓகேவா? இந்த 3வது டெஸ்ட் எப்படின்னா 20ஆம் தேதி. ஓகேங்களா? அதுவும் 4 நாள் டைம், 2க்கும் 3க்கும் 4 நாள் டைம் இருக்குது. அப்போ 4வது டெஸ்ட்டு அதே பொதுத்தமிழில் அழகு 4 அப்படின்னு சொல்ல போகிற கலைச்சொற்கள். இதில் இதை 10 கொஸ்டின் கேட்பாங்க நினைக்கிறேன். இந்த கலைச்சொற்களில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன். நமக்கு வந்து ஆப்டிடியூட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்லேயே இருக்கும். பட் நம்ம வந்து ஏன் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து இந்த பெர்சன்டேஜ், அப்புறமா வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன், எல்சிஎம் கர்சிவ் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா எல்லாமே கலந்துருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சிம்பிளிஃபிகேஷனில் போனீங்கன்னா செட் ஆகாது, நல்லா இருக்காது. இதை 3 டாபிக் நீங்கள் பேசிக்காக உள்ள இந்த 3 டாப்பிக்கை படிச்சிட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஜெனரல் ஸ்டடீஸில் அரசியலமைப்பு. அங்கே விட்டது எவ்வளோ விட்டுருக்கும் அதை அப்படியே கொண்டு வந்துட்டோம். மத்திய மாநில உறவுகள், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குள்ள உறவுகள், தேர்தல் எலெக்ஷன் சம்மந்தமாக உள்ளது, நீதித்துறை, ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட், லோக்பால், லோக் ஆயுக்தா, நுகர்வோர் அமைப்பு, சிஏஜி, சிவிசி, தகவல் ஆணையம், மனித உரிமைகள் ஆணையம், மகளிர் ஆணையம் முடிச்சாச்சுங்க. அரசியலமைப்பே முடிச்சாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அழகு 5 1947க்கு பிறகு தமிழ்நாட்டின் தற்கால அரசியல் வரலாறு, முக்கிய திட்டங்கள், தமிழ்நாட்டை இடஒதுக்கீடு வரலாம். 47 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல 52வது வருஷம் நம்ம இந்திய பொதுத் தேர்தல் படி ராஜாஜி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் வருவார் 52. அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் காமராஜர் வருவார், பக்தவச்சலம் வருவாங்க, அண்ணா வருவாங்க. ஸோ இதில் முக்கியமானது ஏன் ராஜாஜி ஏன் பதவி விளையாடுறது, காமராஜர் ஏன் பதவி விளையாடுறது, குலக்கல்வி திட்டம்னா என்ன, பக்தவச்சலம் பின்னர் இந்தி திணிப்புனா என்ன, எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாம் சேர்த்து நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் அதிக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அதோட தமிழ்நாடு இடஒதுக்கீடு வரலாறு. இப்போ எவ்வளோ இடஒதுக்கீடு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி வந்துச்சு, இந்த இவ்வளோ இப்போ உள்ள 69% இடஒதுக்கீடு எப்படி உருவாச்சு, இது வந்து கலைஞர் எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு, ஜெயலலிதாவோட பங்கு என்ன, எம்ஜிஆர் பங்கு எல்லாமே பார்க்க போகிறோம். அது எல்லாம் வந்துடும். இது வந்து 25 டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? இப்போ இந்த 4 டெஸ்ட்டையும் சேர்த்து 4 நாள் அதுக்கப்புறம் டைம் கொடுத்து 30ஆம் தேதி ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், ரிவிஷன் ரொம்ப மஸ்ட்டு. படிச்சுட்டே போகக்கூடாது. நம்ம வந்து 10ஆம் தேதி டெஸ்ட் ஆரம்பிக்கிறோமா, ஸோ 20 நாளைக்கு எப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டை எழுதுறோம். ஸோ 4 சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் ப்ளஸ் அதோடு என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், இந்தியாவில் அரசியல் கட்சிகள், அதோட சின்னம் என்ன, எப்போ உருவாக்கப்படுது, யார் தலைவர், இதை பார்த்து வச்சுக்கணும். ஏன் அதே மாதிரி ஒரு கட்சி ஸ்டேட் பார்ட்டின்னு பார்ப்போம்ல, அந்த ஒரு கட்சி எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ திமுக தமிழ்நாட்டில் இருக்குது. அது மாதிரி பார்த்தோம்னா ராஷ்ட்ரிய ஜனதாதளம் அப்படின்னா அது இங்கே இருக்குது, தெலுங்கு தேசம் இங்கே இருக்குது, மதச்சார்பற்ற ஜனதாதளம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி கட்சிகள் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதோட சிம்பிள் என்ன, அதோட தலைவர் யார், எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இது எக்ஸாம்பிள் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் கொடுத்துருக்கோம். அந்த திருப்புதல் தேர்வோட இதையும் சேர்த்து படிச்சுட்டா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரோடு ஆரம்பிக்க போகிறோம். 6வது டெஸ்ட்டு. இது மே மாதம் 5ஆம் தேதி நடக்குது. பொதுத்தமிழ் அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இது வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் பொதுத்தமிழில் முக்கியமான டாபிக். இதுலேருந்து நம்ம நிறையா டெஸ்ட் கேட்குறோம். அதுக்கப்புறம் அதோட ஆப்டிடியூடில் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுலேருந்து மினிமம் நீங்கள் 2 கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதோட ஜெனரல் ஸ்டடீஸ் மேலே நம்ம அரசியலை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 4-5 டெஸ்ட்லேயே நம்ம அரசியலமைப்பை முடிச்சாச்சு. இப்போ என்ன ஆரம்பிக்கிறோம்னா ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம். அழகு 3 சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் குப்தர்கள். கண்டிப்பாக இதில் 2லேயுமே நமக்கு 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சிந்து சமவெளியில் ஒரு கொஸ்டின், குப்தரில் ஒரு கொஸ்டின். நம்ம குப்தரில் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே 2 அல்லது 3 கொஸ்டின் கம்பல்சரி இந்த டாப்பிக்கில் வந்துடும். அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அழகு 5ல் 6 முதல் 10வது வரை உள்ள சமூகவியல் புத்தகத்தின் பொருளாதார பாடங்கள். சார் நமக்கு தெரியும் அழகு 5 அப்படின்னா அதில் வந்து இந்தியன் எக்கனாமி ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அதில் வந்து இந்தியன் எக்கனாமியும் டெவலப்பை சேர்த்துட்டாங்க. அப்போ இந்தியன் எக்கனாமியில் நம்ம படிக்க வேண்டியது வந்து சிலபஸ் வைஸாக படிக்காமல் என்ன பண்ணோம், 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள சமூக புத்தகம் படிக்கிறோம். முதல்ல இதை முடிச்சிடும். ஏன் சொல்கிறேன்னா பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இதுலேயே நம்ம எல்லாம் வந்துடும், சிலபஸ் ஃபுல்லாக வந்துடும். தனித்தனியாக அப்படி இதுக்குள்ளேயே மொத்தம் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு 11th 12th போயிடலாம். 11th 12th தான் கொஸ்டின் ஏரியாவே. 6th-லேருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாக பேசிக்ஸ். 11th 12th ஃபுல்லாக கொஸ்டின் ஏரியா. அங்கே அடுத்த டெஸ்ட்டு இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அழகு 5 6 to 10. அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வு இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஜனவரி மாதம் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வருஷம் ஸ்டார்டிங். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து திங்கக்கிழமை டெஸ்ட் 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாருங்கள் பொதுத்தமிழில் 6 எளிய மொழிபெயர்ப்புங்க. எளிய மொழிபெயர்ப்பில் நமக்கு வந்து கண்டிப்பாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டினாக கேட்பான். எளிய மொழிபெயர்ப்பு அதை வந்து இது நிறையா கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக உள்ள எக்ஸாம்பிள் இந்த மொழிபெயர்ப்பு அதிகமாக கேட்குறான். சிம்பிளாக உள்ளது ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக உள்ளதை கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதோட ஆப்டிடியூடில் கூட்டு வட்டி ரொம்ப முக்கியமான டாப்பிங்க. உங்களுக்கு தனி வட்டி எக்ஸாமில் கேட்காட்டி கூட கண்டிப்பாக கேட்பான். ஒரு பேச்சோட கேட்காட்டி கூட காம்பவுண்ட் டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும். ஏன்னா காம்பவுண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுலேருந்து கொஸ்டின் வைப்பான். ப்ளஸ் ஜெனரல் ஸ்டடீஸில் குப்தர்களுக்கு அப்புறம் டெல்லி சுல்தான் முக்கியமான டாப்பிக்கு. அப்புறமா எக்கனாமிக்ஸில் 11th 12th எக்கனாமிக்ஸுங்க. நீங்கள் எக்கனாமிக்ஸில் 11th 12th தான். நீங்கள் 11th 12th எக்கனாமிக்ஸ் புக்கை படிக்காமல் எக்ஸாம் போகாதீங்க.
போயிடும், எக்கனாமிக்ஸ் போயிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 11th இப்போ ஃபுல்லாக கொஸ்டின் ஏரியா கொஸ்டின் அங்கே தான் எடுக்கிறான். ஆனால் 11th எக்கனாமிக்ஸும் நல்லா படிச்சு போயிருங்க, எக்கனாமிக்ஸில் வர எல்லா மார்க்கும் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, அதோட ப்ளஸ். ஓகேங்களா, அது முடிஞ்சு. ஸோ இது வந்து 7வது டெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 8வது டெஸ்ட் பாருங்கள், வியாழக்கிழமை 15 பொதுத்தமிழில் கடைசி அழகு 7 அப்படின்னா இந்த அழகு 7 வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த அழகு 7 வந்து 2-3 டாப்பிக்காக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நாலடியாரில் ஆரம்பித்து திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, அவையார் பல்கள், தமிழின் தொன்மையாக சிறப்புகள், திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இந்த டாப்பிக்குள்ளே கொஸ்டின் எடுக்கிறோம். இது இந்த டாபிக் முடிஞ்சா அதுக்கப்புறம் ஆப்டில் டைம் மோடர் ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக் கூட. டைம் மோடர் காலம் மற்றும் மொழி அந்த டாப்பிக்கு. ஜெனரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் முகலாயர்கள் ப்ளஸ் அழகு 5 ஊரக மேம்பாட்டு திட்டங்கள், அதாவது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு, சமூக பிரச்சனைகள் சொல்ல போகிற மக்கள் தொகை பெருக்கம், கல்வி, சுகாதாரம், வேலை வறுமையெல்லாம், அதோட ப்ளஸ் நடப்பணிகள் கரண்ட் அஃபேர்ஸில் பிப்ரவரி மாதம் 2025 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் 9வது டெஸ்ட்டு பொதுத்தமிழில் அழகு 7. இதுக்கப்புறம் மேலே வந்து புக்ஸ்லாம் பார்த்தோமா, இப்போ தலைவர்களை பார்க்க போகிறோம். தலைவர்னா கவிஞர்களை பார்க்க போகிறோம். உவேசா, தேப்பு, மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார், தேவனைய பவனர், அகரமுதலி, பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜிஇப்போ, வீராமொழியர். ஓகேங்களா, அவங்களோட ப்ளஸ் ஜெனரல் ஸ்டடீஸில் முகலாயர்களுக்கு அப்புறம் மராத்தியர்கள், அழகு 3 மராத்தியர்கள், அழகு 5 வந்து சமூக பொருளாதார வளர்ச்சியின் மூலக்கல்லாக சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சுகாதார அமைப்பு, தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் பொருளாதாரத்தில் அதன் தாக்கம் மற்றும் தமிழக அரசு நலத்திட்டங்கள், இதெல்லாம் இதில் வந்துடும். ப்ளஸ் நடப்பு நிகழ்வு 2024 வருஷம் பாருங்கள், இது இப்போ போன 2024 வருஷம் நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். இதை நம்ம நோட்ஸாக கொடுத்துருவோங்க. ஓகே, நம்ம நோட்ஸாக இங்கே கொடுத்துருவோம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம தொகுத்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதை மட்டும் 2024 முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து இது கேட்கலாம் அப்படின்னு சொல்ல மாதிரி கவர்மெண்டோட முக்கியமான ஸ்கீம்ஸு, சில முக்கியமான கவர்மெண்ட் அவார்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்து வச்சுப்போம். ஓகேங்களா, அதை நான் கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் 10வது ரிவிஷன் டெஸ்ட்டுங்க. 5வது டெஸ்ட் எப்படி ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்துச்சோ அது மாதிரி 6, 7, 8, 9 4 சேர்த்து 10வது டெஸ்ட்டு மே மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா, ரிவிஷன் டெஸ்ட்டு கம்பல்சரி வந்து 200 கொஸ்டின் தான், அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா, மற்ற யூனிட் டெஸ்ட் தான் மாறுமே தவிர ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின் 3 மணி நேரம் தான். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் 11வது டெஸ்ட்டு. இந்த 11வது டெஸ்ட்டில் பொதுத்தமிழ் அழகு 7 மீதி என்னென்ன இருக்குது, பாவேந்தர், அப்புறம் டி.கே. சிதம்பரநாதர், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்தேங்கனார், கீவா ஜெகநாதன், நாமக்கலுங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த 11வது டெஸ்ட்டில் கொண்டு வந்துடும். சரிங்களா, ஸோ இவங்கள பற்றின பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை புக்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்துக்கங்க. நமக்கு வந்து அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் 6லேருந்து 10th கேட்பேன்னு சொல்லிட்டோம். ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு. ஏன் அப்படின்னா நிறையா பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கும்போது நம்ம நல்லா ஞாபகம் இருக்கும். அதாவது நமக்கு வந்து புக்கில் உள்ள பாயிண்ட் நல்லா ஞாபகம் இருக்கும், மறந்துட மாட்டோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுங்க. ப்ளஸ் ஒரு ஆப்டில் பரப்பு ஏரியா முக்கியமான ஏரியா வால்யூம் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது அப்படின்ற போது ஏரியாவை இந்த டெஸ்ட்டில் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள் ஜெனரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரியில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மராத்தியர்கள் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள், 1806 வேலுவு புரட்சி, 1857 பெருங்கழகம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ப்ளஸ் அதோட அழகாரில் தமிழ் சமூக வரலாறு, அதன் தொடர்புடைய தொல்பொருட்கள் இங்கே கொண்டு வந்துடும். நடப்பு நிகழ்வுகளை மார்ச் மாதம் 2025 இங்கே போட்டுரும். ஓகேங்களா, ஸோ இதை முடிச்சிடுறோம் இந்த டெஸ்ட்டில். 11வது டெஸ்ட்டில் மே மாதம் 30. அதுக்கப்புறம் திரும்ப 5 நாள் கழித்து ஜூன் 4 டெஸ்ட்டு பொதுத்தமிழ் 7. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இதோட தலைவர்கள் கவிஞர்கள் முடிஞ்சு தமிழில். ஸோ இதுக்கப்புறம் மட்டும் நமக்கு 20 திருக்குறள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. 20 அதிகாரம் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 5 அதிகாரம் பார்க்க போகிறோம். ஒரு டெஸ்ட்டில் 5 அதிகாரம், அடுத்த டெஸ்ட்டில் 5 அதிகாரம். அப்போ தான் படிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, மொத்தமாக படிக்க முடியாது. 5 அதிகாரமே அதிகம் தான், இருந்தாலும் நமக்கு டைம் இல்லை, கம்மியாக இருக்குது. ஸோ 5 அதிகாரம் படிங்க பண்ணுறதுக்காக இந்த 12வது டெஸ்ட்டில் பொதுத்தமிழ் அழகு 7 ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல் இந்த இதை சொல்கிறோம். ப்ளஸ் அதோட ஆப்டிடியூடில் கன அளவு அப்படின்னு சொல்ல போகிறோம். வால்யூம் ஏரியா பார்த்துட்டோம் போன டெஸ்ட்டில். ஸோ இங்கே கன அளவு பார்க்குறோம். ஓகேங்களா, அதோட ஜெனரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய தேசிய இயக்கம் முக்கியமான டாபிக், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்திய தேசிய இயக்கம் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி வந்துருவாங்க இதுக்குள்ள. ஓகேங்களா, அதோட அதில் உள்ள முக்கிய தலைவர்கள் இதில் பாருங்கள். தமிழ்நாடு உட்படனா தமிழ்நாடு உள்ளே வந்துடும். நீங்கள் வந்து தமிழ்நாடு கொடுக்கல, இந்திய அளவில் படித்தாலும் கிடையாது. நம்ம 10th புக்லேயே தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை வரலாம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு மொத்தமாக வந்துடும். இந்திய தேசிய இயக்கம் இது வந்து 10th 4-5 லெசன் இருக்குது. ப்ளஸ் அதோட 12th புக் இருக்குது. பார்த்தீங்கன்னா 12th புக்கில் நிறைய லெசன் இருக்குது. அது எல்லாம் மொத்தமாக அதில் வந்துடும். ஓகேங்களா, மொத்தமாக ஒரே டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் நீங்கள் படிக்க போகிறது அதிகமாக படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காங்கிரஸ் கட்சி தேசிய இயக்கம் தான் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதோட அழகு 6 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விடுதலை வரலாறு. இதை நீங்கள் மேலே படிச்சிருவீங்க. ஸோ அதில் இங்கே கொடுத்துருக்கோம், நீங்கள் மேலே அதை படிச்சிருவீங்க. இங்கே இந்த சிலபஸ் நமக்கு இருக்கிறதுனால மொத்தமாக 2ஐயும் ஒன்றா கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அழகு 6 தமிழ்நாட்டின் விடுதலை வரலாறு, தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள்,
தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குனா வருவாங்க. முத்துலட்சுமி ரெட்டியார் வருவாங்க, மூடு ராமாமிர்தம் வருவாங்க, அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், இவங்க எல்லாம் இங்கே வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ படிச்சிருவீங்க. இது வந்து புதன்கிழமை ஜூன் 4 நடக்குது. அதுக்கப்புறம் 13வது டெஸ்ட் ஜூன் 9 பார்த்தீங்கன்னா 5 நாள் கழிச்சு பொதுத்தமிழில் அடுத்த 5 அதிகாரங்கள்: ஈகை, பெரியாரை துணைக்குரல், வினை செயல் வகை, அவை எஞ்சாமை, கண்ணோட்டம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் வருதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங்கில் 10 கொஸ்டின் இருக்குது. லாஜிக்கல் ரீசனிங் ஈஸியாக கஷ்டமானா கொஞ்சம் ஈஸி கொஞ்சம் கஷ்டம். ஏன் சார் கொஞ்சம் ஈஸி கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பர் சீரிஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, இன்னும் 2 3 டாபிக் இருக்குது. லாஜிக் என்னென்னு தெரியாமல் கரெக்டாக அதை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை விட்டுற மாதிரி இருக்கும். தெரியாமல் மண்டையை பிடிச்சிட்டே போயிடும். ஓகேங்களா? பட் அப்படி கிடையாது. ஆப்டிடியூடில் ஃபார்முலா படிச்சு நம்ம எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ லாஜிக்கல் ரீசனிங்கில் ஃபார்முலாம் கிடையாது, பேட்டர்ன் தான். அது என்ன பேட்டர்ன்? நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன பேட்டர்ன்? டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ஷனில் என்ன மாதிரி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதே மாதிரி ஆல்ஃபா நியூமரி எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த சம்மில் அந்த டைமில் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 10 கொஸ்டின் கேட்குறான். ஸோ லாஜிக்கல் ரீசன் நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய கொஸ்டின் கிடைக்கிற பேங்கிங் ரிலேட்டட் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின், நான் யூடியூப்லாம் கொடுத்துருப்பாங்க, நெட்டில் வரும். அந்த கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்த டைஸு, டைரக்ஷன், நம்பர் எல்லாமே எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 10 கொஸ்டின் போடணும். ஏன்னா இந்த 10 கொஸ்டினுக்கு 10ம் கரெக்டாக போகிற ஆள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் அதை போட்டுறோம். அப்போ தான் காம்படி உள்ளே போக முடியும். ஸோ 25 கொஸ்டின் ஆப்டி ப்ளஸ் ரீசனிங், ஆப்டி 15, ரீசனிங் 10, ரெண்டையும் நம்ம வாங்கணும். அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டில் லாஜிக்கல் ரீசனிங்கில் டைஸு, டைரக்ஷன், நம்பர் சீரிஸ், ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ், கோடிங் டீகோடிங் வந்துருச்சு. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தா ஜெனரல் ஸ்டடீஸ்லாம் அழகு 2. இது முக்கியமானது. புவியியல் வந்துட்டோம். நமக்கு ஜியாகிரபியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 7 லெசன் இருக்குது 10th. அந்த 7 லெசனை படிச்சிங்கன்னா அது 5 கொஸ்டின் கன்ஃபார்ம். ஜியாகிரபியில் கேட்கப்படுறது 5 கொஸ்டின் தான். அந்த 5 கொஸ்டின் எங்கே கொடுத்துருப்பான் அப்படின்னா 10th ஒரு 7 லெசன் இருக்குது, அதை படிச்சிடணும். அதை தான் கொடுக்குறாங்க. அழகு 2ல் பார்த்தீங்கன்னா 10வது சமூக அறிவியலில் உள்ள முதல் 3 பாடங்கள். ஓகேங்களா? படிச்சிருங்க. 10வது சமூக அறிவியலில் உள்ள முதல் 3 புவியியல் பாடங்கள். ப்ளஸ் அதோட அழகு 6ல் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் யார் நிறைய பேர் வருவாங்க. பெரியார் வருவார், வரலாறு வருவார், இது மாதிரி ராமலிங்கடிகள் வருவாங்க, ரெட்டமலை சீனிவாசன் வருவார், அயோத்தியாச பண்டிதர் வருவார், இவங்க எல்லாம் MC ராஜா, இவங்க எல்லாருமே வருவாங்க. இதை பற்றி படிக்கிறது தமிழ்நாடு சமூக சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள், சுயமரியாதை இயக்கம், தென்னிந்திய உரிமை சங்கம், சென்னை மகாஜன சங்கம், சென்னை வாசிகள் சங்கம் எல்லாம் வந்துடும். தமிழ்நாட்டின் சமூக மாற்றம், தமிழ்நாட்டில் எப்படி சமூக மாற்றம் ஏற்படுச்சு, எப்படி வந்து பிராமண மக்கள் முன்னுக்கு வந்தாங்க, எல்லாமே பார்ப்போம். இது ஃபுல்லாக வந்துடும். அதோட நடப்பணிகள் ஏப்ரல் 2025. ஸோ இது எல்லாமே 13வது டெஸ்ட்டில் பார்த்துரும். அதுக்கப்புறம் 14வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் மீதி அடுத்து உள்ள 5 இயர்கள்: அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, அது வந்துடும். லாஜிக்கல் ரீசன் அதுக்கப்புறம் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், பிளட் ரிலேஷனு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இதில் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா அழகு 2 10வது சமூக அறிவியலில் ஃபஸ்ட்டு 3 பாடம் முதல்ல பார்த்தோமா, அதுக்கப்புறம் அடுத்துள்ள கடைசி 4 பாடம். ப்ளஸ் அதோட அழகு 6ல் சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியம். இது முக்கியமான டாபிக். ஏன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுங்க, அழகு 5 அழகு 6ல் மட்டுமே 20 கொஸ்டின் கேட்பாங்க. அழகு 5 20 கொஸ்டின், அழகு 6 கொஸ்டின், எல்லாம் தனித்தனியாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நல்லா படித்து ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிட்டாலே நம்ம ஓரளவுக்கு அதில் மார்க் பண்ண முடியும். ஏன்னா இந்த அழகு 6லேயே திருக்குறள் வந்துடும். ஸோ திருக்குறள் நம்ம தமிழ்லையும் படித்த மாதிரி இருக்கும், இதுலேயும் படித்த மாதிரி இருக்கும், அதில் ஈஸியாக இருக்கும். அதில் இந்த அழகு 5 அழகு 6ல் ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி பார்க்கணும். நம்ம அழகு 5 முறையை முடிச்சாச்சு, இப்போ அழகு 6 பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்து 15வது டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு 11, 12, 13 இப்போ 4 சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட்டு. இது எப்போ நடக்குது? வியாழக்கிழமை ஜூன் 19. ஓகேங்களா? ஜூன் 19 முடிஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூன் 24 16வது டெஸ்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பொதுத்தமிழ் அடுத்துள்ள 5 இயல்கள்: செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை வந்துடும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் நிகழ்தகவு. சார் நிகழ்தகவு சிலபஸே கொடுக்கல தான், பட் இது வரைக்குமே கொடுக்காம நிறைய எக்ஸாம்பிள் கேட்டே இருக்கான். அதில் ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வரும். அதனால நிகழ்தகவை பார்த்து வச்சுக்கிறோம். சரிங்களா? சொல்ல இதை ஒரு டெஸ்ட்டாக வச்சுட்ருவோம். சரிங்களா? நிகழ்தகவு. அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸில் பாருங்கள், இந்த அழகாரில் திருக்குறள்னு சொன்னல, திருக்குறள் மதச்சார்பற்ற இலக்கியமாக எவ்வளோ முக்கியத்துவம், அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது, மனித குலத்தின் மீது திருக்குறளின் தாக்கம் எப்படி இருக்குது, திருக்குறளின் உலகளவிய மதிப்புகள் எப்படி, திருக்குறள் சமூக அரசியல் பொருளாதார தொடர்புடையது எப்படி, இதோட தத்துவ உள்ளடக்கம் எல்லாம் வந்துடும். ப்ளஸ் நடப்பு நிகழ்வுகள் மே 2025. ஓகேங்களா? ஸோ இதோட யூனிட் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் 14ஆம் தேதி கிட்டத்தட்ட 5 நாள் கழிச்சு 25, 26, 27, 28, 29 5 நாள் கழிச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஜூன் 30ஆம் தேதி ஃபுல் டெஸ்ட்டு 1. ஏன்னா டைம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ஜூலை 13 எக்ஸாம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கிட்ட இதுக்கப்புறம் 20 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ 20 நாளில் நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்குறது மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு என்ன டாபிக் படிக்கலே படிங்க. நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட்னால ஃபுல்லாக பர்சன்ட் இருக்காதிங்க. நீங்கள் என்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் என்ன ரிவிஷன் பண்ணாமல் அதை ரிவிஷன் பண்ணிட்டுருங்க. பட் டெஸ்ட்டை எழுதி பார்த்துருங்க. ஓகேங்களா? இதுக்கு படிக்க போகிறது கிடையாது. டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள், ஐடியா கிடைக்கும். நம்ம படித்தது எவ்வளோ ஞாபகம் இருக்குது, எப்படி நம்ம ஏன்னா இவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் டெஸ்ட்டு போகிறது எல்லாமே வந்து சும்மா டெஸ்ட் எழுதி பாட்டு போகிறது கிடையாது. டெஸ்ட்
எழுத கொஸ்டினை அப்போ ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஒன்று ஒரு டெஸ்ட்டில் பண்ணுற தப்ப அடுத்து வந்து நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. 2 முக்கியமானது OMR ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி கையாளுறோம் முக்கியம். ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டில் நம்ம OMR ஷீட்டை ஒழுங்காக ஷேர் பண்ணாமல், ஒழுங்காக கீழே வந்து ஒழுங்காக டோட்டல் போடாமல் இருக்கலாம். ஆனால் அதே திரும்ப பண்ணக்கூடாது. அது எல்லாமே மாற்றுறது இந்த டெஸ்ட்டில். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் போனாலும் சரி, ஆஃப்லைன் டெஸ்ட் போனாலும் சரி, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. அதனால தான் 19 டெஸ்ட் எழுதுறோம். ஓகேங்களா? இந்த 19 டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு OMR ஷீட்டில் தப்பே வரக்கூடாது. எதையும் மாற்றி ஷேர் பண்ணக்கூடாது, எதையும் தெரியாமல் போயிடக்கூடாது. அதுக்கு தான் எல்லா டெஸ்ட்டும். ஸோ பண்ணுறத இப்போ திருத்திக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் டெஸ்ட் 1 30 எழுதுறோம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து 2 எப்போ எழுதுறோம்னா ஜூலை மாதம் 5 இது ஓப்பன் டெஸ்ட் மாதிரி. இது ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லையும் சரி யாருன்னா எழுதி பார்க்கலாம். ஒன்றும் தப்பா எல்லாருக்குமே கொஸ்டின் கொடுத்துருவோம். கேட்குறவங்களாம் கொஸ்டின் கொடுத்துருவோம். ஆஃப்லைனில் அனௌன்ஸ் பண்ணி இங்கே எல்லாம் வர சொல்லி எழுத சொல்லுவோம். சரிங்களா? அது ஃபுல் டெஸ்ட் 2 அது. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் 3 இது வந்து ஜூலை 9 ஓகேங்களா? வியாழக்கிழமை நடக்குது ஃபுல் டெஸ்ட் 3. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வந்து ஜூலை 13 ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் போகிறீங்க. அந்த எக்ஸாம் போய் கிளியர் பண்ணுறோம். டயத்து வேலை வாங்கும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ மொத்தம் 19 டெஸ்ட் இருக்குது. இந்த 19 டெஸ்ட்டையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போக போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் எழுதுறவங்களுக்கு அங்கேயும் எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாக கொடுத்துருவோம், ஆன்சர் கொடுத்துருவோம். ஆன்லைனில் எழுதுறவங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவை நாங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்துருவோம். நீங்கள் டெஸ்ட் எழுதிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே வந்துடும், இல்லை அன்றைக்கி மதியமே உங்களுக்கு என்னது அந்த ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் இந்த ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்லேயே வந்து நீங்கள் ஆன்சர் கீ பார்த்துக்கணும். தனியாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கீ தான் கொடுக்க மாட்டோம். அந்த ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனே ஆன்சர் கீ வந்துடும். சரிங்களா? அந்த ஆன்சர் கீ நீங்கள் போட்டு பார்த்துக்கணும். ஏன்னா தனியாக ஆன்சர் கீ கொடுத்தா எக்ஸ்பிளேஷன் பார்க்கவே மாட்டாங்க. அந்த தப்பு பண்ணுறாங்க, எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தா தான் இந்த கொஸ்டின் ஏன் தப்பு பண்ணோம், நம்ம ஏன் இந்த ஆன்சர் போட்டோம், அவங்க இந்த ஆன்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இல்லை வந்து இந்த ஆன்சர் மட்டும்தானா, வேறு எதுவும் இது சம்மந்தமாக பாயிண்ட்ஸ் இருக்கா, இதில் வேறு எதுவும் எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருக்கானா, இல்லை இந்த கொஸ்டின் எப்போ எக்ஸாமில் கேட்டிருக்கணும், எல்லாத்தையுமே நாங்கள் அந்த எக்ஸ்பிளைன் சொல்லுவோம். அதை கேட்டால் தான் உங்களுக்கு அந்த ஆன்சர் எப்படி இருக்குது, இது ஓகேவா அது ஓகே எல்லாம் தெரியும். அதனால இந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக எழுதி பாருங்கள். இந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, டெஸ்ட்டு எக்ஸாமுக்கான என்னென்ன தேவையோ நான் சயின்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் பாருங்கள். இல்லை சயின்ஸே கொடுக்கல, ஏன்னா சயின்ஸ் வேறு 5 கொஸ்டின் தான். டாபிக் கூட நீங்கள் இந்த ஷார்ட் டைமில் உட்காந்து சயின்ஸை படிச்சுட்டு இருந்தால் மற்ற டாபிக் முடியாது. ஸோ நாங்கள் வந்து சயின்ஸில் என்ன டாபிக்னு சொல்லிடுறோம். அது நீங்கள் டைம் இருக்க படிச்சுங்க தவிர இந்த டெஸ்ட்டில் கூட வந்து குழப்பிக்க வேணாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு லாங் டெஸ்ட்டு போடுறோம், ஒரு 5 மாதம் 6 மாதம் டெஸ்ட் பேட்ச் போடுறோம் அப்படின்னா அங்கே நம்ம சயின்ஸ் கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. பட் இது வந்து நம்ம 2.5 மாதம் 3 மாதம் டைம் தான் போடுறோமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது எக்ஸாமுக்கு தான் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணால் தான் நோக்கம். எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்காக என்ன வேணுமோ அதான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் இதை நல்லா ப்ரூவ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் 3, ஃபுல் டெஸ்ட் 3, யூனிட் டெஸ்ட் 13, மொத்தம் 13 டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ வேலை வாங்குகிறோம். 2025 ஜூலை 13 3 மணி நேரம் எக்ஸாம் சூப்பராக பண்ணி இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறோம். 2026 எல்லோரும் அவங்கவுங்க ஊரில் நல்ல ஒரு விஓ ஆஃபீஸ்லையோ இல்லை ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ ஏதோ ஒரு ஆஃபீஸில் சூப்பராக போய் உட்காரோம், ஜம்முன்னு உட்காரோம். ஓகேங்களா? அடுத்தடுத்து கமிட்மெண்ட் அடுத்து ஆரம்பிக்கிறோம். இதிலேயே போட்டு உட்காந்துட்டு கூடாது, அடுத்தடுத்து முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். யாருக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக நம்ம மேலே வந்து நம்பர் கொடுத்துருப்போம், நம்ம லோகோ கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்ப்போம். பை.